எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா எங்கள் தொழு இங்கே வந்து ஆடு மாடு கட்டுற இடம். தாத்தா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தாத்தா இல்லாததுனால அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வீடு. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச பாதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விருதுநகர் போகிறது, அடுத்து கடமங்குளம் மெட்டுக்குண்டு அந்த வழியாக வந்து விருதுநகர் போகிறது. இது வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம். வெளியே வந்து பசங்க எல்லாமே டிராக்டரில் ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஆட்டுக்குட்டி கட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் வளர்த்தோம். இப்போ வந்து யாரும் வளர்க்குறதில்ல, எல்லோரும் அந்தந்த சைடு போனதுனால இப்போ வளர்க்க ஆள் இல்லை. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் சித்தப்பா அவங்க ஆடு, அவங்க தான் இப்போ வந்து இந்த தொழுவை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து டெல்லியில் இந்த இதெல்லாம் பக்கத்தில் பார்க்க முடியாது, அதனால் இங்கே வந்து இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே அதுக்கிட்ட ஜாலியாக விளாட்றாங்க. இது மேலே குதிரை சவாரி போகணும்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா முட்டலை, அதுக்கு வந்து கொலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தங்கச்சி பசங்க. பாருங்க, பெரிய பாப்பா வந்து அதுக்கு மேலே ஏறி உட்காந்து எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பயப்படாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கா. இது வந்து முன்னாடி, இது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து மோட்ரு ரூம் வச்சுருக்கோம். இதுதான் பின்னாடி. உள்ளே இருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா இது வந்து ஆடு கட்டுறதுக்கு வந்து மழை பெஞ்சா நினையாமல் இருக்கிறதுக்காக இங்கே கட்டி வச்சுக்கிடுவோம். இதுதான் மோட்ரு ரூமு. ஒரு ஆள் வந்து தங்கிக்கலாம். அங்கேயே ஃபேனு கட்டில் எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தாத்தா இருக்கிறப்ப எல்லாமே பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. கொடிக்காய் மரம், தென்னை மரம், சப்போட்டா, கொய்யாக்காய், அப்புறம் மல்லிகைப்பூ நிறைய பூக்கும், எல்லா செடியுமே இருந்துச்சு. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால அதெல்லாம் இல்லை. கருவேப்பிலை பாருங்கள், காடு மாதிரி எப்படி படர்ந்து இருக்குன்னு. இது அப்பப்போ வெட்டி வெட்டி விலைக்கு போட்டுருவோம். இப்போ போடுறதுக்கு வந்து ஆள் இல்லை. இது ஃபுல்லாக களையாக இருந்துச்சு, களை மருந்து அடித்து அதெல்லாம் வந்து செத்துருச்சு. தங்கச்சி வந்து ஊருக்கு போகிறதுனால கருவேப்பிலை பிடுங்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. சப்போட்டா காயாக இருந்துச்சு. இது சுற்றியுமே காடு தான். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து மந்தக்காடு இருக்குது. இதுக்கு பின்னாடி இது வந்து வீடு, இங்கே ஒரு வீடு இருக்குது. இது ஃபுல்லாக எங்கள் தொழுவோம். அம்மா வந்து சுண்டக்காய் பிடிங்கிட்டு இருக்காங்க. சுண்டக்காய் வந்து நிறைய இருந்துச்சு. சுண்டக்காய் குழம்பு செஞ்சாலும் வெஞ்சனம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், கசப்பு எதுவும் இல்லை. இப்போ நான் வந்து என்னுடைய பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே எங்கள் தொழுவோம்.